ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்குற தெலுங்கு படம் நிந்தா. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா வருண் சந்தேஷ், தனிக்கல பரணி, ஆனி, பத்ரம், சூரியகுமார், சத்ரபதி, சேகர், மாயம், மது போன்ற நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. நிறைய புதுமுகங்களும் இருக்காங்க. டைரக்ட் வந்து பண்ணது பார்த்திங்கன்னா ராஜேஷ் ஜெகநாதம்ன்றவர் பண்ணியிருக்காரு. ஸோ மியூசிக் வந்து சாந்து ஓம்கார். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா வருண் சந்தேஷோட முக்கியமான பங்களிப்பும் தனிக்கல பரணியோட 2 பேர். ஸோ இந்த சத்யானந்த் இந்த படத்தோட கதை வந்து பார்த்திங்கன்னா சத்யானந்த் ஜட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா சத்யானந்த் ஜட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ரிட்டையர்ட் ஆனவர் அவரோட பணியை கரெக்டாக பண்ணாரா இல்லை முழு மனசோட பண்ணாரா அப்படின்றது தான் படத்தில் அவரோட ஆதங்கம். ஸோ விவேக்ன்றவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசு அதிகாரிங்களை, சப் இன்ஸ்பெக்டர், டாக்டர், லாயரு, கான்ஸ்டபிள், அப்புறம் 2 காமன் பீப்புளெலாம் வந்து கைது பண்ணி ஒரு சாப்படம் மாதிரி அவர் வந்து பிடிச்சிருப்பார். பிடிச்சி வச்சு ஹாஸ்டேஜாக அவங்கக்கிட்டேருந்து சில விஷயங்கள்லாம் அவர் வந்து தேடுவார். அது ஏன்னு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தெரியாது. நம்மளுக்கு படம் பார்க்கும்போது படம் பார்க்குற ஒரு ஃபீல் வரும். இதில் வந்து பால்ராஜுன்றவரை சத்ரபதி சேகர் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஒரு கொடூரமான கொலைக்கு கண்டரக்கோட்டைன்ற ஒரு கிராமத்தில். ஸோ அதோட பின்னணி என்ன, ஏன் வந்து இவர் வந்து கொலை பண்ணார், இந்த கவர்மெண்ட் அதிகாரிகளுக்கும் கைதியாக வச்சுருக்க கவர்மெண்ட் அதிகாரிகளுக்கும் இவங்களுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்றது தான் படத்தோட கதை. ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு த்ரில்லிங்காக ஆரம்பிச்சது. ரொம்ப படம் நல்லா இருக்குது. ஸ்ட்ரீமிங்கில் வந்தது, இது ஓடிடி தளத்துலேயே கிடைக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பரபரப்பாக அந்த ஹோஸ்டேஜ் இதெல்லாம் ஆரம்பிச்சிது. அப்படியே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்லோவாச்சு. இன்ட்ரோல் பிளாக்கு அதோட ஸ்லோ. ஸோ செகண்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா இந்த பால்ராஜ் வந்து கொலை பண்ணாரா இல்லையா, இதுக்கு என்ன உண்மையாக காரணம், அதோட காரணம் பார்த்திங்கன்னா கடைசியில் ஒரு பொண்ணோட ஒருதலை காதல் தான் காரணமாக இருக்கும். அதனால் வந்து இவர் வந்து கைது பண்ணியிருப்பாங்க. இவர் தான் அந்த கொலை பண்ணாரா அப்படி இல்லையா அப்படின்றது தான் படத்தோட செகண்ட் ஹாஃப். சத்யானந்த் வந்து கடைசியில் இறந்து போயிடுறாரு. இது வந்து செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப சுவாரஸ்யம் கம்மியாகி அந்த பொண்ணு கொலை பண்ணுறதுக்கான ரீசன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சப்பையாக இருந்தது. அதனால் இந்த படம் வந்து கரெக்டான ரீசன்ஸை வச்சு அந்த கொலைலாம் நடந்துருந்ததுன்னா இந்த பால்ராஜ் விடுதலை ஆகிருப்பாரா இல்லையான்றது தான் படத்தோட கதை. ஆகிடுவார், அதையும் சொல்லிடுறேன். ஸோ அதெல்லாம் மொத்தமாக விறுவிறுப்பே இல்லாமல் போச்சு. ஒரு நல்லா வர வேண்டிய கதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே வந்து ஸ்லோ ஆகிடுச்சு. கரெக்டாக இது மீட்டரில் இருந்ததுன்னா இந்த படம் வந்து ஒரு சூப்பர் படமாக இருந்திருக்கும். ஸோ பார்க்குறவங்க பார்த்து தேவையானவங்க என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ணிங்க சப்ஸ்கிரைபர்ஸ்லாம். ஸோ வீடியோ வந்து நான் வந்து தமிழ், தெலுங்கு எல்லா படமும் நான் பண்ணுற ரிவ்யூஸில் வந்து தமிழில் தான் இருக்கும்ன்றதை நான் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.